திருச்சிற்றம்பலம், காசியிலிருந்து அம்மா பேசுகிறேன். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலமே சொந்தமடா. அந்த ஆறடி நிலம் கூட நமக்கு சொந்தமில்லை என்பதை இந்த அரிச்சந்திர மயான கண்டத்தில் எரிந்து கொண்டிருக்கும் இது உங்களுக்கு சாட்சி சொல்லும். இன்னும் சற்று நேரத்தில் இந்த அஸ்தி கங்கையில் கதைக்கப்படும். அப்படி இருக்க நம்பிக்கையோடு அன்பே சிவம் என்று வாழுங்கள். அடுத்தவர் சொத்துக்கள் மீது ஆசைப்படாதீர்கள். வட்டிக்கு வட்டி போட்டு, கூட்டு வட்டி போட்டு குடும்பங்களை கலைக்காதீர்கள். வியாபார அபிவிருத்தி ஒருவரின் வளர்ச்சியை கண்டு நன்றாக இருக்கிறது என்று மந்திர தந்திரம் செய்து ஒருவர்களை அழைத்து விடாதீர்கள். நம்பி கொடுத்த பணம் கொடுத்தவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விடாதீர்கள். நட்பை வஞ்சனை செய்து முதுகில் குத்தி விடாதீர்கள். கணவன் மனைவிக்கு துரோகம் செய்யாமலும் மனைவி கணவனுக்கு துரோகம் செய்யாவதும் அடுத்த பெண்களின் மீது மோகம் கொள்ளாமலும் அன்பே சிவம் என்று திருமண வாழ்க்கையில் அன்பாக வழி நடத்தி செல்லுங்கள். நீங்கள் செய்யும் பாவமும் நீங்கள் செய்யும் புண்ணியமும் உங்கள் வாரிசுகளான உங்கள் குழந்தைகளை போய் சேரும். பணம் சேர்த்து உங்கள் குழந்தைகளுக்கு வைக்காவிட்டாலும் பாவத்தை சேர்த்து வைக்காதீர்கள். ஒருவரின் உயிருக்கு நீங்கள் தான், அவர் அழிவுக்கு காரணம் நீங்கள் தான் என்றால் உங்களின் வாரிசும் உங்களின் வம்சமும் 27 தலைமுறைக்கும் வாழாது என்பதை இந்த வேதம் 4 சொல்லும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். எந்த விதத்திலும் துரோகம் செய்து வாழ்ந்து விடுவோம் என்று நினைக்காதீர்கள். பாயில் படித்து நோயில் போகும் பொழுது அந்த சடலத்திற்கு கூட சாக்கடை நீர் கூட உங்களை ஏற்றுக்கொள்ளாது. புண்ணியம் செய்த புனித ஆத்மாக்களையே கங்கை ஏற்றுக்கொள்ளும், காவேரி ஏற்றுக்கொள்ளும், முக்கியமான விசேஷ தலங்கள் ஏற்றுக்கொள்ளும். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், பாவம் செய்யாதீர்கள். நாம் போகும் பொழுது கொண்டு வந்தது எதுவும் நம்மோடு வரப்போவதில்லை. நமது சடலம் மட்டுமே போகிறது. தானம் சர்வம் செய்து வான்மிகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோர்முலை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ நான் மறைய அறங்கள் போற்றுக நற்றவ மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகெல்லாம். அன்பே சிவம். திருச்சிற்றம்பலம். காசி விஸ்வநாதர் விசாலாட்சி.